சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS எனப்படும் 287 நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூச் வில்மோர் அவர்களும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்ப இயலாத நிலை ஏற்பட்டது. இவர்களது உடல்நிலை பாதிக்கப்படும் எனவும் உயிருக்கு ஆபத்து எனவும் பல தகவல்கள் வெளிவந்தன. இருந்தும் அந்த விண்வெளி மையத்தில் அவர்கள் அயராது தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஃபால்கான் 9 எனும் ராக்கெட்டுடன் டிராகன் எனும் விண்கலம் அனுப்பப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. இதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட்ச் அவர்களும் அங்கிருந்த மேலும் 2 வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகில் கடலில் தரையிறங்கினர். அவர் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இத்தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவரை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருடந்தோறும் 1828 டன் உரம் கிடைக்கப்பெறுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கினார்கள். 7500 கோடி அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக 30,992 அரசு பள்ளிகளிலும் 3,995 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் சேர்ந்து 17.53 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மண் வளம் பெருகிட, சாயில் என்ரிச்மெண்ட் பெருகிட, இதை அரசு ஒரு நிலத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய முதலீடாக கருதி 1828 டன் உரத்தினையும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வழங்கிடவும், உரத்தை மென்மேலும் மெருகூட்டுகின்ற வகையில் தரமும் நயமும் நிறைந்த வகையில் உருவாக்க மைக்ரோ ஆர்கன்ஸ், அதாவது நல்ல நுண்ணுயிர் உருவாக்கக்கூடிய சொல்யூஷனை தெளித்திடவும், மேலும் விவசாயிகள் அறிகின்ற வகையில் அந்த உரத்தில் எவ்வளவு பெர்சன்டேஜ் வேல்யூ, அந்த நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்தின் அளவு இருக்கின்ற வகையிலும் அறிவிப்பு பலகையை அந்த நடங்கில் வைப்பாரா என்பதனையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை விவசாயம் செய்கிறவருக்கு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது மிகவும் இஎம்ஐ நுண்ணுயிரை இணைத்து தர முடியுமானால் அதை தந்தால் நல்ல உரமாக தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போது பல்வேறு பெரிய விவசாயிகளும் சரி, சிறிய விவசாயிகளும் சரி, இயற்கை விவசாயத்துக்கு வந்து விட்டார்கள், உரம் அல்லாத விவசாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்களெல்லாம் ஒரு 10-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகராட்சி குப்பைகளை அப்படியே அள்ளி கொண்டு களத்திலே கொட்டி அதில் இருக்கிற கண்ணாடிகளை மட்டும் பொறுக்கி எடுத்துவிட்டு, கண்ணாடி மற்ற இரும்பு ஜாமான்களை பொறுக்கி எடுத்துவிட்டு அப்படியே நிலத்தில் போட்ட ஒரு காலம் உண்டு. இப்போது நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வது, ஏற்கனவே அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஊரை பொறுத்தளவு எல்லாமே இலவசமாக தான் கொடுத்து, அனைத்து விவசாயிகளுக்கும் 1863.7 டன் இலவசமாக தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கே அந்த உள்ளூரில் இருக்கிற விவசாயிகள் எப்படி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எனவே இஎம்ஐ சேர்த்து அந்த மெருகூட்டி அந்த உரத்தை மேலும் பலமானதாக ஆக்கி தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். அது விவசாயத்திற்கு மிக சிறப்பாக இருக்கும். பல்வேறு இடங்களிலே மாண்பு உறுப்பினர் அவர்கள்லாம் எல்லாத்துக்குமே ஒரு பொது அறிவிப்பு, எல்லா இடங்களிலும் நகரம் இல்லை, நான் சொல்கிறது பொது அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாகவே நான் இதை வைக்க விரும்புகிறேன். பல இடங்களில் குப்பைகளை சேகரித்து பல நகரங்கள் விரிவாகி கொண்டே வருகிறது. பல இடங்களில் எல்லாம் விரிவாகி கொண்டு வந்த காரணத்தால் குப்பை இருப்பது நடுப்பகுதிக்கு வந்து விட்டது. எனவே நகரத்தை விரிவாக்குவதோடு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு பல இடங்களில் நகரப் பணிகளை, அரசாங்க பணிகளை செய்வதற்காக ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைத்து விரிவாக்கம் செய்வதற்காக திட்டம் கொண்டு வரப்பட்டு 371 ஊராட்சிகள் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த திட்டங்களை சேர்ப்பதற்குரிய அங்கும் எதிர்ப்பு, கிட்டத்தட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே எஸ்டிபி போடுகிற போதும் சரி, குப்பைகள் கொட்டுகிற போதும் சரி, பல்வேறு இடங்களில் இப்போது காம்பவுண்ட் வால் கட்டப்பட்டு அது குப்பை சிதறாத அளவுக்கு, பறக்காத அளவுக்கு அந்த பணிகள்லாம் இப்போது நடைபெற்று வருகிறது.
எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல இந்த உரத்தை மேலும் செறிவூட்டுவதற்குரிய முயற்சி எடுக்கலாம். ஏனென்றால் கொடுக்கிற உரம் நல்ல உரமாகவே இருக்கும் என்பதை தெரிவித்து மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செறிவூட்டு தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். இங்கே எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் 600 மெட்ரிக் டன் குப்பை வருது. அது என்னுடைய தொகுதியில் இருக்கிற செட்டிசாவடி ஏற்காடு எழில்மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க. அதனால் அந்த பகுதி முழுசாகவே கெட்டு போயிடுச்சு. நான் இதே அவையில் கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இந்த பயோமைனிங் முறையில் மாற்றித் தருவேன் என்று சொன்னீர்கள். இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்படியே எங்கள் குப்பை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அது அஸ்தம்பட்டி வரையில் அந்த புகை வருது. வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது. ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய 600 டன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 5 ரோட்டிலிருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா. நம்ம மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் உடஞ்சி போயிடுது. 5 ரோட்லேருந்து அஸ்தம்பட்டி டேங்க் வரைக்கும். அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அதிகாரிட்டு கேட்டால் 25 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பைப் லைனை மாற்றி தங்கு தடை இல்லாமல் குடிநீரை சேலம் மாநகருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் சேலத்தில் இருந்தேன். அது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல. இப்போ இந்த போகிற சேலம் உட்கார்ந்துட்டு அருள் கேள்வி கேட்டாச்சு, பதில் வரும். சவுண்டு விடக்கூடாது. இதில் அவர் அருள் எங்களுடைய கவனத்தை இழுக்கிறார். நான் அங்கே தான் இருந்தேன், 4 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்தேன். அப்போதெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அருள் அருள் உட்கார்ந்து பேசுறாங்க. கேள்வி கேட்டாச்சு. சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம். சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம். அதில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் தான் கொண்டு எடுக்கிறார்கள். பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம். அதே மாதிரி பைப்லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப்லைன்களை 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் உள்ள பைப்லைனை மாற்றுவதற்காக ஒரு 100 திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள். அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் தொகுதி வலசரவாக்கம் மண்டலம் 11 150 151 153 வார்டுகளில் 146 வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தொகு தொட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்போது இருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அந்த சப்ளை பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்துருக்கிறேன். இதை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது கொஞ்சம் விரிவாக பதிலை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்திலே கடந்த காலத்தில் ஒரு 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு வரை 900 MLD மட்டும்தான் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது 1100 MLD வரை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது இருக்கிற தண்ணீரினுடைய அளவு என்பது அடுத்த கோடை காலம் தாண்டியும் நம்மால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் எல்லாம் இருப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இப்போ சொன்னது மாதிரி ஒரு இடத்துல வீராணம் திட்டம், புழல், பூண்டி மற்றும் தேர்வாய்க்கண்டிகை போன்ற இடங்களில் இருந்து வருகிற போது ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது, ஒரு இடத்துல தண்ணீர் குறைவாக வருகிற போது அதெல்லாம் இணைத்து எப்படி சுற்றுச்சாலை போடுவது போல சுற்றுச்சாலை மெயின் நம்முடைய குழாய்கள் மூலமாகவே சென்னை முழுவதும் இணைக்கிற திட்டத்திற்காக இந்த ஆண்டு கணக்கெடுக்கப்பட்டு 2000 கோடி ரூபாய் அதுக்காக பணமும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே சீராக இருப்பதற்கு எந்தெந்த இடங்களிலே மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டி மீண்டும் வேண்டும் என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்வோம். நமது கணபதி அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் அப்படி ஏதாவது சிரமம் இருக்குமானால் மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டி ஒன்றும் பெரிய அதிக அளவில் செலவு வந்து விடாது. உடனடியாக செய்து அந்த மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிற போது இரவு நேரங்களில் வருகின்றவர்களுக்கு நேரம் கழித்து வருகின்றவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றார்கள். கர்நாடக மாநிலத்தில் அப்படி அல்ல. இங்கே இருக்கிற மளிகை கடைகளில் ஆங்காங்கே எவ்வளவு ரேஷன் கார்டுகள் இருக்கிறதோ அவரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்து எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் பொருளை அவர் வாங்குகிற போது இதையும் சேர்ந்து வாங்குவதற்கு அங்கே நடவடிக்கை மேற்கொண்டு நடைமுறையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை போன்ற செயல்களை இந்த அரசு செய்வதற்கு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்
எனக்கு ஒரு 30 கடைக்கு மேல கிளை கடை இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ அமைச்சர் நம்ம மாண்புமிகு உறுப்பினருக்கு பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் ஆந்திராவிலே இதே மாதிரி தான் நகரம் வீடுக்கே சென்று பொருட்களை வழங்குகின்ற திட்டம் அரசின் செயல்முறையில் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய துறையின் அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த நியாய விலைக் கடைகள் மற்றும் அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆராய்வதற்காக செல்வதற்கார்கள். அவர்கள் வந்து அந்த அறிக்கையை தருகின்ற நேரத்திலே அதை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நிறைய கடை வாங்கிட்டீங்க, இன்னும் என்ன கடை? இல்ல, 2-3 நாளைக்கு முன்னாடி கூட, அதாவது ஒரு என்பிஎஸ்எஸ் முன்னுரிமையை அற்ற கார்டை முன்னுரிமை உள்ள கார்டாக ஒரு நபருக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க. அப்படி அந்த கீழிறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு புதுசாட்டு ஒரு 40 கடை அங்கே இருக்கு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி தாங்க. கண்டிப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே தொடர்பு கொண்டு தகுதி இருக்கின்ற அத்தனை கடைகளும் பிரித்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பரமத்தி வேலூர் தொகுதிக்குட்பட்ட பிளிக்கல்பாளையம் பகுதிக்கு கபிலர்மலை பகுதியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் கொடுமுடியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களிலிருந்து சீரான மின்னோட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. பிளிக்கல்பாளையம் பகுதியில் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்சமயம் இத்துணை மின் நிலையங்களே போதுமானதாகும். எனவே புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அவசியம் தற்போது எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் அந்நியூர் சிவா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அங்கே மும்முனை மின்சாரத்திற்கு குறைந்த அளவே மின்சாரம் வருகிற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் மோட்டார் இயக்க சிரமப்படுகிறார்கள். எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணைக்குப்பம், பனமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துணை மின் நிலைய பணி துவக்க விரைந்த நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 துணை மின் நிலையங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துணை மின் நிலையங்கள் இப்பொழுது படிப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் தேவை ஏற்படி நிச்சயமாக அதற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய இலவச மின்சாரம் 31/3/2013 வரையிலான தேதி வரைதான் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதிகப்படியான இலவச மின் இணைப்புகளை வழங்க அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கின்றன. கூடுதலாக பதிவு செய்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சரத்தில் அனுமதிகளை கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். அந்நியூர் சிவா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அங்கே மும்முனை மின்சாரத்திற்கு குறைந்த அளவே மின்சாரம் வருகிற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் மோட்டார் இயக்க சிரமப்படுகிறார்கள். எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணைக்குப்பம், பனமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துணை மின் நிலைய பணி துவக்க விரைந்த நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 துணை மின் நிலையங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துணை மின் நிலையங்கள் இப்பொழுது படிப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் தேவை ஏற்படி நிச்சயமாக அதற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பவானிசாகர் தொகுதியில் உள்ள கடம்பூர் மலைப்பகுதியிலும் ஆசனூர் மலைப்பகுதிகளிலும் தலமலை பகுதிகளிலும் எண்ணற்ற குக்கிராமங்கள் உள்ளன. பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் மின் பற்றாக்குறையினால் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனை அரசியல் கருத்தில் கொண்டு சென்ற ஆண்டு இந்த பகுதிகளில் துணை மின் நிலையங்கள் அமைக்க அரசு ஆணை பிறப்பித்தது. ஆனால் இதனால் வரை இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. ஆகவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் இந்த பணியை தொடங்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக
மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் 2 புதிய துணைமன்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு துணைமன்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னொரு துணைமன்களுக்கான பணிகள் இப்பொழுது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 துணைமன்களையும் இந்த ஆண்டு அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல ராஜபாளையம் ஒன்றியத்தில் சீராக மின் கிடைப்பதற்கு துணை மின் நிலையம் கோபாலாபுரம் என்ற ஊரில் அமைத்தர வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று கோபாலாபுரம், இன்னொன்று பேர்நாயக்கன்பட்டி. 2 துணை மின்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2மே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் லட்சுமணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் பகுதியின் அதிகரித்து வரும் மின்சார தேவையை கருத்தில் கொண்டு பொய்யப்பாக்கம் கிராமத்தில் 110/22 kV துணை மின் நிலையம் அமைய இடம் தேர்வாகி இருக்கின்றது. அந்த துணை மின் நிலையம் எப்போது அமையும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையங்களில் 250 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிகளுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான அனுமதி பெறப்பட்ட பிறகு அந்த துணை மின் நிலையங்களுடைய பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கே மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி விக்கிரபாண்டியத்தில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தோழர் கேட்கிற மாதிரி ஷார்ட்டா கேட்கணும். துணை கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தில் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசை கேட்கிற போது அவர்கள் சொல்லுவது வட இந்தியாவை காட்டிலும் 3 மடங்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இலக்கை முழுமையாக தமிழ்நாடு எட்டிவிட்டது, இனிமேல் புதிதாக கேட்காதீர்கள் என்று கேட்கிறார்கள். என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆண்டும் ஒரு 50 கேட்டிருக்கிறோம். வரும் பட்சத்தில் எங்கே எல்லாம் தேவை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தறிந்து முதல்வரின் அறிவுரையை பெற்று புதிதாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. மணப்பாறை தொகுதியில் வையம்பட்டி ஒன்றியம் அணியாப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு 35 ஆண்டுகளை கடந்த கட்டிடம் என்பதால் மிகவும் பழுதடைந்து பயன்படுத்துவதற்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த மருத்துவமனையுடைய வளாகத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது. 24 மணி நேரமும் பிரசவ வார்டும் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டித்தரப்படுமா என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்களும் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது. ஏறத்தாழ 1300 புதிய கட்டிடங்கள் கட்டி வைக்கப்பட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நிதி ஆதாரத்தை இன்றைக்கு மனதில் கொண்டு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய தொகுதியில் அதாவது புதிய கட்டிடங்கள் வேண்டுமானால் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியும் தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மணப்பாறையை பொறுத்தவரை ஏற்கனவே பல கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானே 4-5 முறை போய் திறந்தும் வைத்திருக்கிறேன். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த புதிய கட்டிடத்திற்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தர வேண்டும் என்று கேட்டு தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரிங் ரா மூர்த்தி. தலைவர்களே, ராயபுரம் 53வது வார்டு போஜராஜ நகர் சுரங்கப்பாதை நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஏனோ 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் பணிகள் ஏதும் நடைபெறாமல் 2022 நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகஸ்ட் மாதம் அந்த பூஜையை தொடங்கி வைத்து 24 மாதங்களுக்குள் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் 24 மாதங்கள் முடிந்து இன்னும் பணிகள் 80% நிறைவடைந்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே உடனடியாக அதை செய்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று தான் இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்காக அதிகாரிகள்லாம் வந்திருந்தார்கள். அவரிடம் கேட்டேன். சென்னையில் கணேசபுரம் சப்பு, அதே மாதிரி ஆர்கே நகர், டி நகர் சப்பு எல்லாம் மேம்பாலங்கள்லாம் எந்த அளவில் இருக்கிறது, உடனடியாக திறக்க வேண்டும் என்று.
2 மாத காலத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். 3 பாலங்களும் தெரியும். கணேசபுரம் பாலம் மட்டும் ரயில்வேயில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அது ஒரு 2-3 மாதம் கூட ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஐட்ரி மூர்த்தி அவர்கள் சொன்னதை ஒரு 2 மாதத்துக்கு முடித்து தருகிறேன் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.